எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறதுதான் திமுகவினுடைய அணுகுமுறையாக இருக்கு. அந்த போராட்டத்தில் அடக்குமுறையை கையாண்டது அந்த அரசாங்கம் என்பதை தவிர அனுமதி மறுக்கவில்லை. திமுக போராட்டம் எல்லாம் நாங்கள் அனுமதிப்போம். 5 வருஷம் போராடு, சாவு வந்தால் வழி அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் துப்பு இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியுமே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நேர்ந்த அநீதி, ஒரு பாலியல் வன்கொடுமை எதிர்த்து மகளிர் அணி சார்பாக போராட்டம் நடத்தாத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் மாத்திரமே பெண்கள் போராட்டமாக ஒரு அறப்போராட்டமாக இன்று மதுரையில் நடத்தியிருக்கு. அதற்கு சகோதரி குஷ்பு அவர்கள் இன்று அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இன்றைக்கு கைதாயிருக்கிறாங்க. அவர்களுடன் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மகளிர் பெண்கள் இந்த போராட்டத்தில் கைதாயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் கொஞ்சம் வித்தியாசமான அரசாங்கமாக இருக்கு. எந்த ஒரு போராட்டத்துக்கும் அனுமதிப்பதில்லை அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய அணுகுமுறையாக இருக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வங்காளத்தில், மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் மருத்துவருக்கு ஏற்பட்ட அந்த அநீதிக்காக மாநிலமே போராட்டம் பண்ணிச்சு. அந்த போராட்டத்தில் அடக்குமுறையை கையாண்டது அந்த அரசாங்கம் என்பதை தவிர அனுமதி மறுக்கவில்லை. எங்கேயுமே ஒரு போராட்டம் செய்வதற்கு அனுமதி மறுக்கணும். பக்கத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் அரசாங்கம் இருக்கு கேரளாவில், அவர்கள் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கும் அனுமதி மறுப்பதில்லை. எப்போது அந்த போராட்டம் வன்முறையாக மாறுகிறதோ அப்போது காவல்துறை அவர்களது பணியை காண்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் வன்முறையற்ற அறப்போராட்டம் அல்லது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்திற்கு கூட அனுமதிப்பதில்லை என்பதனால்தான் மக்கள் கொதிநிலை அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கருத்து சுதந்திரம்ன்றதுக்கு தான் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பேர். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ மக்களுக்கு அரசாங்கத்து மேலே கோபம் இருக்கு, வருத்தம் இருக்கு, எப்படி தெரிவிக்கணும்? எலெக்ஷன் வர வரைக்கும் 5 வருஷம் காத்திருக்க முடியுமா? அப்போ இடையில போராட்டங்களை அனுமதிச்சா தான் அது அரசாங்கம், அதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தை பற்றி வாய்களியே பேசுகிற திமுக, இந்த வெக்கங்கட்ட திமுக அரசாங்கம், அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்கிறாங்களா? இந்த கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கிறாங்களா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வரும், அப்போ நாங்கள் திமுகவை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அனுமதி உண்டுன்னு சொல்லுவோம். உன்னை கைது பண்ணி இப்படி மண்டபத்தில் அடைக்க மாட்டோம். திமுக போராட்டம் எல்லாம் நாங்கள் அனுமதிப்போம். 5 வருஷம் அனுமதிப்போம். போராடு, உனக்கு அந்த உரிமை இருக்குன்னு சொல்கிறது தான் ஜனநாயகம். அது எங்கள் பெருந்தன்மை. நாங்கள் ஆட்சி செய்கிற இடத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட மறுக்கிறதே இல்லை. எந்த எதிர்கட்சி, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, பிஜேபிக்கு எதிராக, ஆட்சிக்கு எதிராக போராடினால் நாங்கள் அனுமதிக்கிறோம். மக்கள் முடிவு செய்வாங்க. அதனால் இந்த கண்டித்து மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டம், மகளிர்னு கூட பார்க்காம அவங்கள ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறது, அது ரொம்ப சுகாதார குறைவான ஒரு மண்டபமாக இருக்குது. நான் போய் பார்த்தேன், வெளியிலேருந்து பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஜனநாயகத்திற்கு அழகல்ல. 2-3 இடத்துல வேற பிரித்து ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அடைச்சி வைப்பதாக எங்கள் மாவட்ட தலைவர் சொல்கிறார், திண்டுக்கல் மாவட்ட தலைவர். நேற்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தில் பள்ளியில் மாத்திரம் 17 பெண்களை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீடுகளில் போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன சார்? ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ப்ரிவென்டிவ் அரெஸ்டா? நாட்டில் கஞ்சா விற்கிறவன் சுதந்திரமாக இருக்கிறான், போதைப் பொருள் விற்கிறவன் ஃப்ரீயாக நடமாடுறான், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன சாவு வந்தால் வழி அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் துப்பு இல்லை. பெண்களை போய் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது கூட இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குது. இதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று மாலை வரை வைத்திருக்கணும்ன்ற ரூல்ஸ் எல்லாம் இல்லாமல் காவல்துறை அவர்களை உடனடியாக விடுதலை பண்ணணும். அரசாங்கத்திடமிருந்து அவர் இந்த குறிப்பு வரணும். பெண்கள்ங்கிறதுனால அவங்களை உடனே வெளியே பண்ணணும். அவங்க வேறு வேறு ஊர்களுக்கு போகணும். அதனால் அவங்களை விரைவில் விடுதலை செய்து அரசாங்கம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அனுப்பணும். நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் அது போகும். எப்போ பெண்கள் வெகுண்டெழுந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதின்னு அர்த்தம். எப்போ பெண்கள் வீதிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ ஆட்சி மாற்றம் உறுதியாக நடக்கும்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் 2026 மக்களுக்கு திமுக பதில் சொல்லி ஆகும். திமுகவோட பதற்றத்துக்கான காரணம் என்ன? பதட்டத்துக்கு காரணம் அவங்க அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்காங்கன்றதான். அந்த அச்ச உணர்வு ஏன் வருது? தங்களது செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறதுன்றனால அவங்களுக்கு அந்த அச்ச உணர்வு வருது. இந்த அதிருப்தியை வளர விட்டா பிஜேபியினுடைய செல்வாக்கு கூடிவிடுமேங்கிறதுனால அந்த அச்ச உணர்வு வருது. பிஜேபியை பார்த்து பயப்படுறாங்க, மோடியை பார்த்து பயப்படுறாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்வேன், திமுகவுக்கு மோடி ஃபோபியா இருக்கு.
ஃபோபியான்னா பயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இருக்கும். சில பேருக்கு உயரத்தில் போய் நில்லுன்னா பயப்படுவாங்க உயரத்தை பார்த்து. சில பேருக்கு இருட்டில் பயப்படுவாங்க. சில பேர் இடி மின்னலுக்கு பயப்படுவாங்க. அது ஒரு சைக்காலஜி, உளவியல். அது மாதிரி திமுகவுக்கான நோயே மோடி ஃபோபியா தான். அது மோடி பிரதமரானது இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. எப்போ அந்த நோயிலேருந்து வெளியில் போகிறாங்கன்னு தெரியல.